வணக்கம் மக்களே. நம்ம ஒவ்வொரு நேரமும் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சத்துணவாக இருக்கணும். ரெண்டாவது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ இது காலையில் பாருங்கள், எள்ளு துவையலுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு, மிளகாய், புளி, உப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் எள்ளை பார்த்துக்கோங்க. இதுக்கு காலையில் பயறு கஞ்சி வச்சுருக்கேன். பாசி பயறு இருக்குது பார்த்திங்களா, அதில் பூடு, சீரகம், வெந்தயம்லாம் போட்டு இந்த கஞ்சி வச்சுருக்கேன். இந்த எள்ளு துவையல் எப்படி அரைக்கணும்னா திரிச்சிடணும் பார்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டு முதல்ல நல்லா திரிச்சிடணும், தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா திரிச்சிட்டு அப்புறமா எடுத்து வச்சுட்டு அளவு தக்கனபடி நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான தடி நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு உருட்டணும் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு மொத்தமாகவே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா துவையல் சரியாகவே வராது பாருங்கள். நல்லா பொடியாக திரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம துவையல் மாதிரி பண்ணிவிட்டு தேவையான அளவு பண்ணிவிட்டு மிச்ச பொடியாக பத்திரப்படுத்தி வச்சுக்கிற வேண்டியதான். இந்த காலையில் இந்த பயிர் கஞ்சி குடிச்சிங்கன்னா நாள் முழுக்கும் ஒரு நல்லா இருக்கும் பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வைங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு